அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இட்லி பொடி செய்ய போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பாசி பயிறு சேர்த்து செய்கிறது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். எந்த அளவில் எடுக்கீங்களோ அதே அளவில் சரி பாதி. 1 கப் பாசிப்பயிறுனா 1 கப் உளுந்து, தொளி உளுந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே 3 வத்தல், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், ஒரு கைப்பிடி கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை, தேவையான அளவு காயத்தூள். பாசிப்பயிரும் உளுந்தும் கரெக்டான அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வத்தல் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் சூடாகட்டும். வாணலியில் கொஞ்சமாக பாசிப்பயிரை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதும், வாசமாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக அதே வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். நல்லெண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 வத்தலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் வறுபட்டு வந்துடும். டக்குன்னு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போதும், நம்மளோட வத்தல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அப்படியே நம்ம பாசிப்பயிறு வறுத்து வச்சோம்ல அதில் மாற்றிட்டு இதிலேயே நம்மளோட கருப்பு தொளி உளுந்தை சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரும் தொளி உளுந்தும் ஒரே அளவாக பார்த்துக்கோங்க. இது அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வறுத்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து உடனே வறுத்துடலாம். அப்போ தான் ரெண்டுமே ஒரு போல் ஒரே நேரத்தில் வறுபட்டு வரும். இந்த மாதிரி ஒரு 2 கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே ஒரு கைப்பிடி கொஞ்சம் அதிகமாகவே நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. அது வாசமாகவும் இருக்கும், அதோட ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சேர்த்து கொடுக்கறதுனால இட்லி பொடி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதோட ரொம்ப ஹெல்தி. கருவேப்பிலை பொரியிற சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்போ உளுந்தும் அந்த கருவேப்பிலையும் ஒரு சேர நல்லா வறுபட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வறுபட்ட உடனே பார்த்துக்கோங்க, நல்லா இந்த பொடிஞ்சு வர்ற சத்தம் அடங்குறது வரைக்கும் வறுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல், நான் இன்றைக்கி 5 பூண்டு பல் எடுத்து சேர்த்துருக்குறேன். நல்லா வாசமாக இருக்கும். 5 பூண்டு பல் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சேர நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குன்னு. பார்த்தாலே தெரியும், நல்லா வறுபட்டு உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும். கருவேப்பிலையோட அந்த சத்தம் எல்லாமே நல்லா அடங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் சேர்த்து 2 கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த சூடாகவே ஒரு கிளறி கொடுத்துட்டு காயத்தூள், நம்மளோட பெருங்காய பொடி இருக்குல்ல, அதை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச இதுவும் இது பாசிப்பயிறு எல்லாமே நல்லா ஆறி வரட்டு. எல்லாம் ஒன்றா ஆறிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு நானே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். அரைச்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான இட்லி பொடி தயாராகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.